விஜய் வந்து அமைச்சரை பட்டியலில் வந்து உத்தேசமாக அது எங்கிருந்து வந்ததுன்னு தெரில. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டியாக பார்த்தீங்கன்னா வந்து திமுக தரப்பில் அவங்க வந்து ஆலோசனை பண்ணுறாங்க, அதிமுக தரப்பில் நீங்கள் ஆலோசனை பண்ணுறீங்க. யார் தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க? அதிமுக தரப்பில் ஆலோசனை யாருடைய வாக்கை விஜய் பிரிச்சிருக்காரு? இல்லை, அதுக்கு முன்பு நீங்கள் ஒன்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் கொடுங்கோலான ஆட்சி இருக்கிறது. அதை எப்படியாவது நீக்க வேண்டும் என்கிற மனப்பான்மை மக்களுக்கு வந்து விட்டால் ஒட்டுமொத்த மக்களும் போய் ஓட்டு போடுவாங்க. விஜயினுடைய வரவுனால் அதிகமாக ஆனது அப்படின்றதெல்லாம் மைக்ரோ லெவலில் எடுத்துக்கொள்ளலாமே தவிர 2021 புதிதாக இவர் சிஎம் ஆகிற கருணாநிதி இறந்த பிறகு அவருடைய பையன் ஸ்டாலின் வருகிறாரு. ஸோ இவர் புதுசாக ஏதாவது செய்வார் அப்படின்னு நினைச்சாங்க. ஒன்று வாக்குறுதிகள், அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் ரொம்ப பிரமாதமாக. ஸோ எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஸோ அதனால் பயந்து வாழ வேண்டும். விலைவாசி அதிமுக அரசு அமைந்த பெண்களுக்கான முழு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? நிச்சயமாக. நீ எல்லா காலகட்டத்திலையும் பாருங்கள், புரட்சி தலைவி அம்மா இருக்கும் பொழுது இனிஷியலாக போடுறது தகப்பனாருடைய பெயரை தான் இனிஷியலாக போடணுன்ற அவசியம் இல்லை. தன்னுடைய தாயாருடைய பெயரை கூட நீங்கள் இனிஷியலாக போடலாம் என்று ஒரு ஜீவோவை கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா. ரேஷன் வாங்குறாங்க, அதில் நீ 1 கோடியே 15 லட்சம் பேருக்கு தான் கொடுக்குற, மீதி 1 கோடி என்ன தப்பு பண்ண போனார்ல செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர், கூப்பகிருஷ்ணன். செங்கோட்டையன் 3வது இடத்துக்கு வருவாருன்றாங்க. எல்லா வாக்குகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வந்துருச்சு. உங்கள் கூட்டணியில் வந்து அப்படியே வாக்குகள் அப்படியே உங்களுக்கு முழுமையாக வந்துருச்சு, சாலிடாக வந்துருச்சு. இப்போ 6 முனை போட்டி, அதனால் உங்களுக்கு பாதிப்பே கிடையாது. நிச்சயமாக கிடையாது. வேணா நீ வச்சு 4ஆம் தேதி பாரு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்குரைஞர் குரலார் கோபிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உச்சத்தை தொட்ட வாக்குப்பதிவு, அது மாற்று கருத்தில் சில பேர் சொல்கிறாங்க இது உச்சம் இல்லை, இது வந்து ஒரு விதமான தோற்றத்தை உண்டு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. 85.15 விழுக்காடு வாக்குப்பதிவு பதிவாயிருக்கின்றது. இது யாருடைய வாக்குகள் எங்கெங்கே போயிருக்கின்றது என்ற ஒரு விவாதமும் வந்து மேலோங்கிப்பட்டு வருகிறது. புதிய வருகை விஜய் வந்து அவர் அதிமுக வாக்குகளை பிரித்தாரா, திமுக வாக்குகளை பிரித்தாரா, யாருடைய வாக்கை விஜய் பிரிச்சிருக்காரு? இல்லை, அதுக்கு முன்பு நீங்கள் ஒன்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக வாக்களிக்கிறார்கள், வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் இருக்கிற ஆட்சி மீது அவர்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறது என்பது பொருள். இருக்கிற ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்கிற கொதிப்பில் இருக்கிற பொழுது தான் வாக்காளருடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். ஸோ நீங்கள் எல்லா தேர்தலும் அப்படி தான். என்னென்னா, ஒரு ஆட்சி கொடுங்கோலான ஆட்சி இருக்கிற பொழுது அதை எப்படியாவது நீக்க வேண்டும் என்கிற மனப்பான்மை மக்களுக்கு வந்து விட்டால் ஒட்டுமொத்த மக்களும் போய் ஓட்டு போடுவாங்க. ஸோ அதை தான் நீங்கள் வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்கிறாருன்னா, அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. ஒரே நேரத்தில் தூக்கி எறிஞ்சிரும் செல்வத்தை தேய்க்கும் படை என்று. ஸோ அதனால் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மேலே மக்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு தான் அதிகமான வாக்கு சதவீதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுதான் உண்மை. விஜயினுடைய வரவுனால் அதிகமாக ஆனது அப்படின்றதெல்லாம் ஒரு மைக்ரோ லெவலில் எடுத்துக்கொள்ளலாமே தவிர, அடுத்து ஒரு சின்ன காரணம் என்னன்னு சொன்னால் எஸ்ஐஆரில் ஏறக்குறைய 70 லட்சம் ஓட்டுகளை நீக்கிட்டாங்க, வாக்குகள் நீக்கிட்டாங்க. ஸோ அதில் நீக்கினத காரணத்தினால இப்போ 100 வாக்குகள் இருந்தது, அதில் போன தடவை 79% வந்தது அப்படின்னு வச்சுங்க. அப்போ 100 வாக்கு இருக்கும்போது 79%, அதுவே 90 வாக்குகள் இருக்கும்போது அதே 79% போட்டாங்கன்னா அது 82 காட்டும். ஸோ 5% அதிகமாக தானே காட்டும். ஸோ அது ஒரு காரணம். ஆனால் நீங்கள் கொங்கு பெல்ட்லேயும் நாத்தார் வட தமிழகத்துலேயும் அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கிறதுக்கு காரணம் 2 தான். ஒன்று, இந்த ஆட்சியின் மீதில் இருக்கிற வெறுப்பு. 2, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே இருக்கிற பற்று. ஸோ அவர்கள் இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் யாரை கேட்டாலும்
வியாபாரிகளை கேட்டாலும் சரி, பெண்களை கேட்டாலும் சரி, குடும்பத் தலைவிகளை கேட்டாலும் சரி, ரேஷன் கார்டில் இல்லை வாங்குகிற ஓட்டாளர்கள் கேட்டாலும் சரி, அவங்க என்ன தெளிவாக சொல்லுகிறார்கள், அதிமுக ஆட்சியில் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம், எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பல வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வந்து எதையும் நிறைவேற்றலை. அது மட்டுமல்ல, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாக இது இருக்கிறது. ஸோ எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஸோ அதனால் நாங்கள் பயந்து பயந்து வாழ வேண்டியதாக இருக்குது. விலைவாசி அதிமுக அரசு அமைந்த பெண்களுக்கான முழு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? நிச்சயமாக. நீ எல்லா காலகட்டத்திலையும் பாருங்கள், புரட்சித் தலைவி அம்மா இருக்கும் பொழுது ஏன் அம்மாவை அதிகமாக பெண்கள் விரும்பினாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதற்கு பெண்கள் அதிகமாக வாக்களிக்கிறார்கள் என்று சொன்னால், பெண்களுக்கான ஆட்சியாக தான் அது இருந்தது. முதல்ல தமிழகத்தில் அம்மா வந்து உள்ளாட்சி இல்லை 50% பெண்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று சொன்னாங்கல்ல. அது வேறு எந்த அரசும் செய்யலையே. இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் 50% பெண்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரலையே. முதல் கொண்டு வந்தது அம்மா தான். ஸோ பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது அதுதான். நீ ஒன்றும் இல்லை, பெண்களுடைய உரிமை எப்பொழுதுமே பறிக்கப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாங்க புரட்சி அது தலைவர். தொட்டில் குழந்தை திட்டமாக இருந்தாலும் சரி தான், எல்லா திட்டமே அதே மாதிரி நீங்கள் சமநிலையை பெண்கள் அடைய வேண்டும், சம உரிமையை அவர்கள் அடைய வேண்டும், அவர்களுக்கு தகுதிகள் இருக்கிறது. அதனால தான் என்ன சொன்னாங்க, இனிஷியலாக போடுறது தகப்பனாருடைய பெயரை தான் இனிஷியலாக போடணும் என்ற அவசியம் இல்லை, தன்னுடைய தாயாருடைய பெயரை கூட நீங்கள் இனிஷியலாக போடலாம் என்று ஒரு ஜீவோவை கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பெண்களுக்காக அவங்க கொண்டு வந்த திட்டம் இருக்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களை உயர்த்த வேண்டும், அவர்கள் ஆண்களுக்கு நிகராக அவர்கள் செயல்பட வேண்டும், அதற்கான உரிமையை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் தீர்க்கமாக இருந்தாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஸோ அதனால அந்த புரட்சி தலைவியை பற்றி சொல்லும்போது, இந்த நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் என்று சொன்னார் பாரதி. திமிர்ந்த ஞான செருக்கு. அதனால் படித்த பெண்கள்கிட்ட செருக்கு இருக்கணும் அப்படின்னு புரட்சி தலைவி அம்மா விரும்பினாங்க. அதனால தான் அவங்க கொண்டு வந்த திட்டங்களெல்லாம் அவர்களுக்காக, பெண்களுக்காகவே கொண்டு முதல்ல மகளிர் காவல் நிலையத்தை அமைத்தது பெண்களுக்காக அமைத்தது புரட்சி தலைவி அம்மா தானே. ஸோ அவங்களுக்கு தாலிக்கு தங்க திட்டம், அதாவது நீ திருமண உதவி திட்டத்தில் கூட என்ன சொன்னாங்க, பெண்கள் படிக்க வேண்டும், படித்திருந்தால் உனக்கு 50,000 ரூபா, நீ பட்டம் வாங்கியிருந்தால் உனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம். ஸோ அப்படி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். பெண்கள் வந்து வீட்டில் இருந்துடக்கூடாது, அவங்க பள்ளிக்கு போகணும், பள்ளிக்கு போகிறதுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காக தான் சைக்கிளை கொடுத்தாங்க. ஸோ எல்லா பெண்களுக்கும் சைக்கிள் கொடுத்தாங்க. ஸோ அந்த பெண்களுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் இவர் புரட்சி தமிழர் எடப்பாடி வந்ததுக்கப்புறம் உழைக்கும் மகளிருக்கு நீங்கள் ஸ்கூட்டர் கொடுத்தாரு, அது மானியத்தோட. ஸோ அவர்கள் அதில் போக வேண்டும். ஸோ இப்படி திட்டங்களை கொண்டு வந்த காரணத்தினால பெண்கள் வந்து அதிமுகவை நம்பணும். ஆனால் கடந்த 21 தேர்தலில் ஏன் அப்போ அந்த பெண்கள்லாம் ஓட்டு போடலன்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். என்ன காரணம் என்று சொன்னால், கடந்த 2021 புதிதாக இவர் சிஎம்மாக வர்றார். கருணாநிதி இறந்த பிறகு அவருடைய பையன் ஸ்டாலின் வருகிறாரு. ஸோ இவர் புதுசாக ஏதாவது செய்வார், புதிய திட்டங்களை கொண்டு வருவார் அப்படின்னு நினச்சாங்க. இன்னொன்று வாக்குறுதிகள், அவர்கள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ 560 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. எல்லா வாக்குறுதிகளையும் உங்களுக்கு சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம், இது எலக்ட்ரிசிட்டி விலையை குறைச்சி விடுவேன், விலைவாசியை குறைத்து விடுவேன், பெண்களுக்கான இது உரிமை தொகையை கொடுத்துருவேன், எல்லாத்தையும் சொன்னாங்க. எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அது மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. இல்லை, அது போன வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டு இப்பொழுது புதிதாக நீங்கள் வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்க. நீங்கள் போன தடவை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையே, அப்போ எப்படி அது மக்கள் ஏற்றுக்குவாங்க? இப்போ இல்லத்தரசி சம்மந்தமாக நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு, மகளிர் சுய உதவி குழு சம்மந்தமாக நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு. கடந்த முறையும் அப்படி தான் கொடுத்தாரு. இந்த முறையும் கொடுக்குற பொழுது அவரை மீறி வந்து நீ பெண்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கு அதிமுகவுடைய வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு வந்து முன்னிலை பெறுகிறது? இல்லை, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கும் திமுக அவங்க என்னென்ன அனைத்து இந்திய அண்ணா அதிகமான வாக்குறுதிகள் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள். ஸோ அப்படி நினைத்து தான் திமுகவுக்கு கடந்த முறை போட்டாங்க. நீங்கள் 520 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, அதில் 520 வாக்குகள் 500 வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லையே, ஒரு 20 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றிருக்கீங்க. 75% இஸ் நாட் பின் ஃபுல்ஃபில்டு. நீங்கள் எல்லா பத்திரிகைகளும் எழுதுறானே, அவங்க இதுவே போட்டு காமிக்கிறாங்களே. ஸோ பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, நீ உரிமைத்தொகை, மகளிர் உரிமைத்தொகை கொடுக்குறேன்னு சொன்ன, நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோம்.
நீ எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே, ஏன் கொடுக்கல? ஸோ பாதி பெண்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்களே. ஸோ 2.25 கோடி பெண்கள் ரேஷன் வாங்குறாங்க. அதில் நீ 1,15,00,000 பேருக்கு தான் கொடுக்குற. மீதி 1 கோடி என்ன தப்பு பண்ணாங்க? ஸோ அவர்களுக்கு நீ ஏமாத்தி இல்லை, மற்றவர்களுக்கும் கொடுக்க சொல்லி தானே வந்து ஆர்டரே போட்டார் மறுபடியும். மற்றவங்களுக்கு கொடுக்கலையே, இது வரைக்கும் கொடுக்கலையேங்க. அவங்களுக்கு கொடுக்கல, அவங்கள ஏமாற்றிட்டீங்க. விவசாயிகளை ஏமாற்றிட்டீங்க. விவசாயிகளுக்கு என்ன சொன்னீங்க? அரிசிக்கு 2,500 குவிண்டாலுக்கு 2,500 கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் கொடுக்கல. கடைசியில் போகும்பொழுது அடுத்த வருடத்துலேருந்து அது அமுலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுதான் அவர் பாண்டியன் கேட்குறாரு, எங்களை ஏமாத்துறீங்க. நீங்கள் அப்போ மத்திய அரசுலேருந்து கொடுத்த திட்டத்தை கூட நீ நிறைவேற்றலை. ஆனால் இன்சூரன்ஸ் பணத்தை கூட நீ கொடுக்கல. உழவர்களுக்கான அந்த பட்ஜெட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கூடுதல் முக்கியத்துவம் பெறுறது. அது விவசாயிகளுக்கு என்னென்ன செய்யணும்? பட்ஜெட் போட்டு என்னங்க பிரயோஜனம்? அது நிறைவேற்றணும்ல. இந்த இந்த 5 வருடத்தில் நீங்கள் என்ன விவசாயிகளுக்காக என்ன செஞ்சீங்க? எதையுமே செய்யலையே. அதுதான் விவசாய சங்க தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயிகளுக்கு எதிரான ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது ஸ்டாலின் தலைமையிலான கட்சி தான். நாங்கள் இங்கே குறுவை பயிருக்கு தண்ணீர் இல்லையேன்னு நாங்கள் இங்கே போராடி கொண்டு இருக்கிறோம். அவர் அங்கே உக்காந்துக்கிட்டு சுப்பிரமணியத்துக்கிட்ட மாமன்னன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம விசாரிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. இதற்காக நீங்கள் போய் அங்கே இதில் போய் போராடக்கூட அவர் தயாராக இல்லை, கர்நாடகாவை எதிர்த்து. அந்த கர்நாடகாவில் இருக்கிற சிவகுமார் என்ற அமைச்சர், நான் மேகதாது அணுவை கட்டியே தீருவேன், அது எங்களுடைய உரிமை, இதை யாரும் தடுக்க முடியாது என்று சவால் விடுகிறார். அவரை தூக்கி கூட்டு வந்து அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு அவர் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பொருள்? அப்போ மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? ஸோ அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து தான் ஓட்டளித்திருக்கிறார்கள். அதனால தான் பெண்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக. ஸோ அதை திசை திருப்புவதற்காக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை விஜய் வந்துட்டார், விஜய்னால் அதிகமாக வாக்களி நம்ம ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னா. விஜய்க்கு மொத்தமே நீங்கள் இளைஞர்கள் ஓட்டுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 20 லட்சம் ஓட்டு தாங்க. புதிய வாக்காளர்கள் 20 லட்சம் பேர் தான். உங்களுக்கு கடந்த முறை நீங்கள் ஆட்சியை பறி கொடுத்ததே வந்து 3 லட்சம் ஓட்டு தானே சார்? ஆமாம், 3 லட்சம் ஓட்டு தானே. 20 தானே. 20 லட்சங்கிறது பெரிய பாதிப்பு இல்லை, நம்ம அப்படி பார்க்கணும்ல. சதவீதங்க 3% தான். போன தடவை 5.5 கோடி இல்லை, 3% தான் நாங்கள் ஆட்சி இழந்தோம். அந்த 20 லட்சம் ஓட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி பாருங்கள். ஒரு பூத்துக்கு எவ்வளோ வரும்? அது 234 தொகுதி. அந்த 20 லட்சத்தை நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு வீடு வந்து கணிசமான வாக்குகளை வந்து பிரிச்சிருக்காரு விஜய். விஜய் வந்து எங்களுடைய கணிப்பில் விஜய் வந்து சிட்டியிலையும் டவுன்லேயும் ஓட்டு வாங்கியிருக்காருங்க. ஒரு தொகுதியில் அவர் அதிகபட்சமாக 10,000லேருந்து 20,000 ஓட்டு வாங்கியிருப்பார், அவ்வளோதான். அதற்கு மேலே அவர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்துட்டார் அதனால் நிறைய ஓட்டு வாங்கிட்டாருன்னு சொல்கிறார்கள். தவிர நீங்கள் சாலிடாக இருக்கிற ஓட் பேங்க் இருக்குல்ல, அது விழுந்திருக்கிறது. ஸோ எதிர்ப்பு ஓட்டு என்பது எங்களுக்கு விழுந்திருக்கு. விஜய் வந்து திமுக ஓட்டை அதிகமாக பிரிச்சிருக்கிறார், அது உண்மைதான். இப்போ உங்கள் ஓட்டு அவர் இல்லை, எங்களுக்கு பிரிக்க வேண்டிய சூழ்நிலை வரல. ஏன்னா அவருடைய ஓட்டுகள் எப்படின்னா, திமுக திரும்ப யாரை நம்பி கொண்டு இருந்தது என்று சொன்னால், நீங்கள் அவருடைய கூட்டணி கட்சியான திருமாவளவன், அப்புறம் முஸ்லீம் லீக்கு, ஸோ இவர்களை வைத்து அவருடைய சிறுபான்மையினர் ஓட்டுகளையும் தலித்துகள் ஓட்டுகளையும் நம்ம வாங்கி விடலாம் என்று நினைத்தார்கள். அது உங்களால் வாங்க முடியல. இந்த தடவை அதிமுகவுக்கு நீங்கள் சிறுபான்மையினர் ஓட்டுகள் வந்து விட்டது, தலித்துகள் ஓட்டும் எங்களுக்கு வந்துருச்சு. எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் அதான் எங்களுடைய ஸ்பாட்லேயே போய் பார்த்துருக்காங்களா. அவங்களுடைய என்னென்னா, நாங்கள் முழுக்க நம்பி இருந்தது இந்த ஆட்சி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்கும் என்று நினைத்தோம். ஆனால் தாழ்த்தப்பட்டவர்களை மீண்டும் எங்களுக்கு கொடுமையான செயல்களை தான் இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. தவிர எங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை. உதாரணத்துக்கு சொன்னால் வேங்கை வயல். ஸோ அங்கே எங்களுக்கு நாங்கள் புகார் கொடுத்த மேலே எங்கள் மேலே அவங்க வழக்கு போட்டாங்க. இன்னொன்று எங்கள் பணத்தை எடுத்து மகளிர் உரிமை தொகையில் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த பணம் ஒதுக்கப்பட்டதே தாழ்த்தப்பட்டவர்களுடைய ஹாஸ்டல் கட்டுறதுக்கும் அவங்களுக்கு வேண்ட சலுகைகளை செய்வதற்காக தான் அந்த பணம் ஒதுக்கப்பட்டது. அந்த பணத்தை எடுத்து நீ இதுக்கு கொடுத்துட்ட. திருமாவளவன் சொன்ன பேச்சை கேட்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஸோ அதனால் இந்த தடவை எல்லா வாக்குகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் வந்துடுச்சு.
உங்கள் கூட்டணியில் வந்து அப்படியே வாக்குகள் அப்படியே உங்களுக்கு முழுமையாக வந்துருச்சு. சாலிடாக வந்துருச்சு. இப்போ 6 முனை போட்டி அதனால் உங்களுக்கு பாதிப்பே கிடையாது. நிச்சயமாக கிடையாது. இப்போ நீ வேணா நீ இப்போ வச்சுங்க 4ஆம் தேதி பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்தபட்சம் 150லிருந்து 160 சீட்டுகள் நிச்சயமாக வெல்லும். அதில் வந்து மாற்றமே இருக்க முடியாது. இப்போ ஒவ்வொரு கூட்டணியும் பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தேதியை வந்து முடிவு செய்கிறாங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அது வாக்கு எண்ணிக்கை வந்ததுக்கு பிறகு தான் வந்து செய்ய வேண்டிய வேலை இது. முடிவுகள் தெரிந்ததுக்கப்புறம் தான் செய்ய வேண்டிய வேலை. இது இந்த ஒரு ஜனநாயக போக்கு வந்து இது அழகாது. ஏன்னா அந்த பேச்சும் இருக்குது. விஜய் வந்து அமைச்சரவை பட்டியலில் வந்து உத்தேசமாக அது எங்கிருந்து வந்ததுன்னு தெரில. வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா போட்டியாக பார்த்தீங்கன்னா வந்து திமுக தரப்பில் அவங்க வந்து ஆலோசனை பண்ணுறாங்க. அதிமுக தரப்பில் நீங்கள் ஆலோசனை பண்ணுறீங்க. யார் தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க? அதிமுக தரப்பில் ஆலோசனை பண்ணலாம் பண்ணவே இல்லைங்க. எந்த காலத்துலையுமே அதிமுக வந்து ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே உட்காந்து எல்லாத்தையும் பேசி அமைச்சரெல்லாம் அமைக்கிறதே கிடையாது. திராவிட முன்னேற்றம் உங்களுக்கு அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் பழைய வரலாறு எடுத்து பாருங்கள். 1980 புரட்சித் தலைவர் இருக்கிற பொழுது அந்த பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி விட்டுருது அதிமுக. 80ல் உங்கள் தந்தையார் அதில் நின்னாங்க. அதில் தோல்வி விட்டுருச்சு. ஒரு 2 சீட்டு தான் வந்தாங்க, மொத்தம் 38 சீட்டு தோல்வி. ஸோ உடனே மாநில அசெம்பிளிக்கு தேர்தல் வந்தது. ஸோ அந்த தேர்தலில் தாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு திமுக நினைத்து கொண்டு இவர் போய் அவருக்கு தங்கத்தேர், கிரீடம், அப்புறம் உழவர் கோட்டத்தில் பதவி ஏற்பது எல்லாத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது. ஆனால் புரட்சித் தலைவர் அவர்கள் ஏறக்குறைய 140 சீட்டுகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார். ஸோ அதன் பிறகு பல தேர்தலில் இந்த மாதிரி திமுககாரங்க நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம், அதனால் இன்றைக்கி இதில் பதவியேற்பு விழா வந்து இதில் நடக்கும், மவுண்ட் ரோடில் புரட்சித் தலைவர் பண்ண மாதிரி நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தடவை சொன்னாங்க. அப்பவும் தோல்வி பெற்றாங்க. வள்ளுவர் கோட்டத்தில் நடத்துவோம்னு சொன்னாங்க. அப்பயும் தோல்வி பெற்றாங்க. ஸோ அவர்கள் தான் இப்படி கற்பனையாக மக்களிடம் பொய்யான செய்தியில் கொண்டு போய் சேர்ப்பவர்கள். அதன் பிறகு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தோம். அந்த மக்கள் நல கூட்டணியும் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிடுவோம், அதனால் விஜயகாந்த் சிஎம் பதவி ஏற்பார், இவர் வைகோ வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிடுவார், அவர் சுதீர் வந்து இது விவசாயத்துறை அமைச்சர் ஆகணும்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்களும் தோல்வி பெற்றாங்க. இன்றைக்கு விஜய் சொல்லுகிறார், நிச்சயமாக அது நடக்காது. இப்போ சேலம் முதல் பார்த்தீங்கன்னா இங்கே விருத்தாசலம் வரைக்கும் உள்ள அந்த வாக்கு சதவீதம் கணிசமான அளவுக்கு கடந்த தேர்தலோட உயர்ந்திருக்கு. ஆமாம், அது ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து இருந்தாலும் கூட பெண்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாகிருக்கு. அதுவும் இருக்குது. ஆனால் வந்து பல தொகுதிகளில் வந்து உங்களை எதிர்த்து போட்டியிட்ட திருமதி சசிகலா அம்மையார் அவங்களுடைய வேட்பாளர்கள், அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான வேட்பாளர்கள், அவங்களும் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கினா உங்களுக்கு வந்து பின்னடைவு ஏற்படாதா? வாங்கினாதான்னு சொல்கிறீங்க? வாங்கி விட்டால் நம்ம வாங்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா அவங்க யார் கேண்டிடேட்னே தெரியல. ராமதாஸ் ஒரு கேண்டிடேட் போட்டு அவங்க ஃபீல்டுக்கு போன உடனே நான் அன்புமணி ராமதாஸ் பின்னாடி போகிறேன்னு அவர் போயிட்டார். ஸோ இப்படி இருக்கிற ஒரு கட்சியில் ராமதாஸுக்குன்னு இருந்த ஒரு மரியாதையை இந்த தேர்தலில் அவர் இழந்து விட்டார். அதுதான் உண்மை. அவருக்கு மக்கள் மத்தியிலையும் அவங்க சமுதாயத்து மக்கள் மீதும் அவரை மதித்தார்கள். ஆனால் இந்த தேர்தலில் அவருடைய நடவடிக்கை அவருடைய மரியாதையை முற்றிலுமாக இழக்க செய்து விட்டது. அதனால் அவருக்கு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் 1000 ஓட்டு வாங்கினாலே பெரிய விஷயம். அதே வாங்க முடியாது அவர்களால். 1000 ஓட்டே வாங்க முடியாது. ஸோ அதே போல் தான் சசிகலாவுடைய அவங்க எல்லா இடத்துலையும் கதவை தட்டிட்டு ஒருதுமே முடியலன்னு சொன்ன உடனே நம்ம ஒரு கேண்டிடேட் நிறுத்தினா தான் நாம் இருக்கிறோம் என்பதை அவங்க உணர்வாங்க அப்படின்றதுக்காக கேண்டிடேட் நிறுத்தினாங்க. பிரச்சாரத்தில் ரொம்ப கடுமையாக அவங்களை விமர்சனம் பண்ணியிருந்தாங்களே. இல்லை, விமர்சனம் பண்ணால் கூட மக்கள் அதை ஏற்றுக்கணும்ல. மக்கள் மத்தியில் அது எடுபடலையே. ஸோ என்ன விமர்சனம் பண்ணாலும் அது மக்கள் மத்தியில் எடுபடலையே. இன்றைக்கி தினகரனுக்கு இருக்கிற செல்வாக்கு இன்றைக்கி சசிகலாவுக்கு இல்லையே. டிடிவிக்கு தினகரன் போகிற இடத்துல சரியான கூட்டம். ஸோ அந்த அதிமுகலேருந்து போனாங்கள்ல, அவங்க எல்லாமே வந்துட்டாங்கள்ல. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள்கிட்ட பிரிஞ்சு போனார்ல ஓபிஎஸ், வைத்திலிங்கம், இப்போ அவங்களாம் மறுபடியும் வந்து வெற்றி பெற்ற. ஓபிஎஸ் டெபாசிட் வாங்க மாட்டாருன்றாங்க, வைத்திலிங்கம் படுதோல்வியை சந்திப்பார் என்று சொல்கிறார். மனோஜ் பாண்டியன் தேர மாட்டார். ஸோ இங்கேருந்து யாரெல்லாம் போனாங்க அது வரலாறு. இப்போ விஜய்கிட்ட போனார்ல செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர், கூப்பகிருஷ்ணன். செங்கோட்டையன் 3வது இடத்துக்கு வருவாருன்றாங்க, ஜெயசிடி பிரபன் 3வது இடத்துக்கு வருவாருன்றாங்க, கூப்பகிருஷ்ணன் படுதோல்வி அடைவாருன்றாங்க.
அதனால் இங்கேருந்து போனாங்கல்ல, அவர்கள்லாம் படுதோல்வி அடைந்து மீண்டும் அவங்க ஏடிஎம்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திரும்ப அவங்க வரதுக்கு கொடுப்பாங்க. அது தலைமை முடிவு செய்யும், அவங்கள சேர்த்துக்கலாமா வேணாமான்றது தலைமை தான் முடிவு செய்யும். ஆனால் தேர்தலில் கருத்துக்கு, அதாவது தேர்தல் முடிந்த பிறகு எந்த கட்சி வரும், எது ஆட்சியை பிடிக்கும் என்று மக்களுக்கு தெரியும். ஓரளவு மீடியாக்களுக்கும் தெரியும். விஜயை பொறுத்த வரைக்கும், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அனுபவம் இல்லாதவர்கள். அவங்களுக்கு தேர்தல்னால் என்னன்னே தெரியாது. ஸோ இந்த தேர்தல் முடிந்த உடனே கூட்டமாக சில பேர் வந்தாங்கல்ல, அதை வைத்துக்கொண்டு நாங்கள் ஆட்சி அமைத்து விடுவோம் என்று அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நடக்கும். இல்லை சார், ஜென்சி கிட்ஸு வாக்குகளை அதையும் நம்ம வந்து குறைத்து மதிப்பிட முடியாதுல்ல. கிட்ஸினுடைய வாக்குகள், கிட்ஸுக்கு வாக்கு இருந்ததுன்னா போடலாம். இவர் பேசுகிறதே என்னென்ன, குழந்தைகளே நீங்கள் போய் உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட சொல்லி நீங்கள் எனக்கு வாக்கு அளிக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. அது எப்படிங்க நம்ம ஏற்றுக்கிறது? இவர் உண்மையிலேயே ஒரு தலைவர், ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறவங்க, இந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? குழந்தைங்க விஜய் எப்படி தெரியும்? விஜய் சினிமாவில் பார்க்குறாங்க. சினிமாவில் பார்த்துட்டு அந்த குழந்தைகளுக்கு அரசியல் தெரியுமா? அவருக்கு பக்குவம் இருக்கிறதா? அதற்கான முதிர்ச்சி இருக்கிறதா? ஸோ அவங்கள பார்த்து நீ போய் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி ஓட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அதுவே முதிர்ச்சி இல்லாத பேச்சு தான். இல்லை, அது ஒரு வகையிலான ஒரு நூதன பிரச்சாரம் போல எடுத்துக்கூடாது. எப்படி அதை பிரச்சாரம்னு எடுத்துக்க முடியும்? நீங்கள் குழந்தைகளை வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்றீங்க. அது சைல்ட் லேபர் இஸ் பேன்டு, இட்ஸ் பீன் ப்ரோஹிபிட்டடு. இந்த குழந்தைகளுக்கு அரசியலுக்கே வரக்கூடாது அப்படின்னு பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க 5 வயசு 6 வயசு குழந்தைங்கள போய் நீங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு கேன்வஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் அது தவறு இல்லையா? அது ஒரு ஒரு முதிர்ச்சி இல்லாத செயல் இல்லையா? நீ அவங்கள போய் அவங்களுக்கு சொல்லலாமா? இப்போ குழந்தைகளுக்கு வேண்டியதை நான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பேன், இலவசமாக நான் புத்தகங்கள் கொடுப்பேன், இலவசமாக உங்களை படிப்புக்கான வேலைகளை செய்வேன்னு சொன்னால் அது வேறு. குழந்தைகள் நீங்கள் போய் அவங்களுக்கு ஓட்டு போட சொல்லு அப்படின்னு சொன்னால் இது ஒரு தவறான முன்னோட்டம் தான். அது நிகழ்ச்சியை பங்கேற்றுள்ள கருத்தில் தெரிவித்தமைக்கு இதய கலந்து இணைய நன்றி சார்.